மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தான் சொல்லுவேன். 12ஆம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்படுகிறது. ராசிநாதனே 2, 3ஆம் இடங்கள்ல இருக்கிறார். ஆரம்பத்தில் 1ஆம் இடத்துல இருக்கிறார். ராசி வலுவாக இருக்கிறது. ராசியின் நண்பர்கள் வலுவாக இருக்கிறார்கள். 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. காசு பணம் வரப்போகுது. கடந்த காலத்தில் பட்டுக்கொண்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போதைக்கு இல்லாமல் போகிறது பெரிய விஷயம். மிதனராசிக்காரங்க பட்ட கஷ்டம் மாதிரி எந்த ராசிக்காரங்களும் கஷ்டப்படல. அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் 2022ஆம் ஆண்டு அழுகை மிகப்பெரிய அழுகை. அதெல்லாம் இப்போ நின்றுச்சே, கவலைப்படாதீங்க. எல்லா வகையிலேயும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் சொல்லுவேன். 40 வயதுகள் 50 வயதுகளில் இருந்த சகோதரிகள் எல்லாருமே அந்தந்த காலகட்டங்களில் என்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷனில் வந்தது அழுது தான். அதெல்லாம் இப்போ இல்லையே. ஓரளவுக்கு மிதுன ராசிக்காரர்கள் நன்றாக தெளிவாக வெளியே வந்துட்டீங்களா? சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வரவுகள் வரும். செலவுகள் இருந்தாலும் கூட கடன்கள் வாங்க தேவையில்லாத அளவிற்கு வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த வரவுகளை அப்படியே வீட்டிற்கு தேவையான பொருட்களாக மாற்றக்கூடிய தன்மை. வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், வாஷிங் மிஷின் வாங்குறேன், ஏசி வாங்குறேன், குழந்தைக்கு தேவையான ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் பைக்கே வாங்கி கொடுக்குறேன். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் அவரவருடைய தகுதி தராதரம் இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப நிச்சயமாக உங்களுக்கு வரவுகள் வரப்போகிறது. கையில் வச்சுக்க முடியாதுங்க, செலவுகளாகும், அவ்வளோதான். பயணங்கள் நன்றாக இருக்கும். மேற்கு நோக்கிய பயணங்கள், வடக்கு நோக்கிய பயணங்கள் இப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு அமைப்புகளில் அவரவருடைய தசாபுக்திக்கு ஏற்ப சிறு குறு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒருவருக்கு வெளிநாடு, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற அமைப்புகள் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு பக்கத்து ஊர்லேயே மேற்கு திசையிலேயோ அல்லது மேல் நோக்கிய வடக்கு திசையிலேயோ பயணம் போகின்ற அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா நிலைமைகளிலேயும் மிதுன ராசிக்காரர்கள் மெதுமெதுவாக அந்த சோகங்களிலிருந்து வெளியே வந்து சுகங்களை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதா உண்மை. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை சீரமையக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் எதெல்லாம் கிடைக்கலையோ அந்தந்த அமைப்புகளிலிருந்து சீரமையக்கூடிய நல்ல நிலைமைகள், மாற்றங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. பெருசாக இல்லை, இங்கே மைனஸாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. மைனஸாக சொல்கிறதுக்கு எதுனா இருந்தால் கூட டக்கு புக்குன்னு இப்படித்தான் சொல்லித்தான் ஆகணும். இப்படிலாம் ஒன்றும் இருக்காது. தைரியம் வரக்கூடிய அமைப்பு. புதன் வந்து மாதத்தின் இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். ஆக எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம். ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளில் 7 லட்சுமி வெளியே போயிட்டாங்களாம். 8வது லட்சுமியாகிய தைரிய லட்சுமி மட்டும் அந்த வீட்டிற்குள்ள இருந்தாலாம். மீண்டும் திரும்ப 7 லட்சுமிகளும் வந்துட்டாங்களாம். வீட்டுக்காரர் கேட்டாராம், எல்லாரும் வெளியே போறேன்னு போயிட்டீங்களே, ஏங்க நீங்கள் மட்டும் இருக்கிறீங்கன்னா? தைரிய லட்சுமி உன் வீட்டில் தானே இருக்கிறா. தைரியம் இருக்கிற இடத்துல நாங்கள் இருப்போம்ல. தைரியம் இருக்கிற இடத்துல தானே எங்களுக்கு பெருமை. அப்போ தைரியம் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இருப்போம் அப்படின்றது ஒரு கதையாக சொல்லப்பட்டது. என்ன கதை அப்படின்னா, தைரியம் இருக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற தைரியம் இப்போது கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அவங்களுக்கு நல்லா இருக்கு. தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடக்கூடிய யோக மாதம் இந்த மாதம்.